வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய திரை வாழ்க்கையில தில்லுமுள்ளு படம் ஒரு தனி ரகம் இல்லையா? தில்லுமுள்ளு படம் தான் ரஜினிகாந்த் அந்த சமயத்துல ஒவ்வொரு விதமா நடிச்சுக்கிட்டே வரும்போது முழுக்க முழுக்க ஒரு காமெடி நடிகரா காமெடியனா நடித்த படம் அப்படிங்கிற வகையில தில்லுமுள்ளு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம். அது கே பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல வந்த இந்த படம் ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. இந்த படத்தினுடைய வசன பொறுப்புகளை நம்ம நடிகரும் இயக்குனருமான மறைந்த விசு சார் அவர்கள் எடுத்துட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட அதே ஸ்டைல அவர் விசு சாருடைய ஸ்டைல நிறைய வசனங்கள் இருக்கும். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற படம் தில்லுமுள்ளு கிடையாது. 1984 வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு படம் வந்தது. அந்த படம் மீண்டும் ஒரு காமெடியில ரஜினி பின்னி பெடல் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பறைசாற்றுகிற விதமா அந்த படம் அமைஞ்சுது. PA ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பஞ்சு அருணாச்சலம் சார் தயாரித்து இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த அந்த படம் தான் நிறைய விஷயங்களுக்கு முன்னோடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல அந்த படம் தான் தம்பிக்கு எந்த ஊர். தம்பிக்கு எந்த ஊரு அப்படின்னு கேட்குற ஒரு டைட்டில் அந்த காலத்திலேயே ரஜினிகாந்த் படத்துக்கு அப்படி வச்சிருக்காங்கன்னா பாருங்க. ரஜினிகாந்த் படத்துக்கு வெவ்வேறு விதமா டைட்டில் வைப்பாங்க. ஆனா தம்பிக்கு எந்த ஊரு அப்படின்னு ஒரு டைட்டில், சுவாரஸ்யமான டைட்டில். கிட்டத்தட்ட படம் முழுக்க ரஜினியினுடைய காமெடியோ ரஜினியினுடைய ஆக்ஷனோ அவ்வளவு பிரமாதமா கையாளப்பட்டிருக்கும். இந்த தம்பிக்கு எந்த ஊருடைய அந்த கான்செப்ட் தான் அந்த ஜெயம் ரவி நடித்த பிரபு வீட்டில் அவர் வேலைக்கு போவாரு. அது என்ன படம்? என் பொண்ணை என் தங்கச்சியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு படத்தினுடைய இதுதான் தம்பிக்கு எந்த ஊர்லையும் கையாளப்பட்டிருக்கும். தம்பிக்கு எந்த ஊர்ல என்னன்னாக்க பெரிய பணக்கார் ரஜினிகாந்த், அவங்க அப்பா PS ராகவன். ஆனா ஊதாரித்தனமா அவர் பாட்டுக்கு தண்ணி அடிப்பாரு, பணத்தை அப்படியே செலவு பண்ணுவாரு. எங்கேயாவது பிரச்சனை அப்படின்னாக்கா அந்த பார்ல ஹோட்டல்ல பிடிச்சு விட்டு கெடுப்பாரு. பார்ல இருக்கிற பாட்டிலு கீட்டிலு டேபிள் சேரு கீரு ஃபேனு கீடெல்லாம் உடையும். அடுத்த நாள் வந்தாக்கா இது மாதிரி ஆயிடும். ஒருத்தன் ஒரு குழந்தைய கட்டி நாய் மாதிரி கட்டி அவன் புக்கு படிச்சுட்டு இருப்பான் ரோட்ல. என்னடா இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா குழந்தைய அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த காரெல்லாம் உடச்சி கிடச்சி எல்லாம் பண்ணுவாரு. அவன் காருக்காரன் பணம் கேட்பான், ஹோட்டல்காரன் பணம் கேட்பான், பார்காரன் பணம் கேட்பான். இதுக்கெல்லாம் அவர் பணத்தை கொடுத்துட்டு இருப்பாரு. நீ எப்போதான்டா திருந்த போற, உதவாக்கரையா இருக்க, சோறு போடுறதே உனக்கு தண்டம் அப்படி இப்படின்னு VS ராகவன் அப்பா ரஜினிகிட்ட சொல்ல, ரஜினி அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்புறம் நான் எப்படா ஒட்ட இவ்வளோ சொத்தையும் நம்பி நான் ஒட்ட ஒப்படைக்கிறது? நான் சாதாரண காசை வச்சுக்கிட்டு, கம்மியான காசை வச்சுக்கிட்டு நான் சென்னைக்கு என்னுடைய உழைப்பால் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன். அந்த பணத்தை பற்றின அருமை கூட தெரியாமல் நீ பாட்டுக்கு கண்ணா பின்னு செலவு பண்ணிட்டு இருக்கிற அப்படி இப்படிலாம் சொல்லி திட்டுவார். என்னுடைய பேர் இல்லாமல் இன்னாருடைய பையன் அப்படின்லாம் சொல்லாமல் உன்னால் 4 விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுமா, தெரிஞ்சிக்க முடியுமா, ஜெயிப்பியா நீனு அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்ல, இப்போவே நான் அதை பண்ணி காமிக்கிறேன், நான் அந்த சவாலை எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா நான் இப்போவே வீட்டை விட்டு போகிறேன். நீ வீட்டை விட்டு போகணும், இந்த சொத்தை சல்லி காசு தரமாட்டேன் அப்படின்ட்டுலாம் நான் ஒன்றும் சொல்ல வரலடா. நீ நல்லா வரணும், நல்லா 4 விஷயங்களை புரிஞ்சுக்கணும், நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன் நான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், மிலிட்ரியிலேருந்து வந்தவர், என்னுடைய ஃப்ரெண்டு உத்தமபாளையத்தில் இருக்கார். அவருக்கு நான் ஒரு லெட்ரு தரேன், நீ அவர்கிட்ட போய் 1 வருஷம் இருக்கும், அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அவர் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீ. அப்படி நீ அவர்கிட்ட அப்படிலாம் இருந்துட்டு வந்துடணும். ஆனால் நான் என் பையனை தான் அனுப்புகிறேன்றதை நான் சொல்ல மாட்டேன், நீயும் என்னுடைய பையன்தாங்கிறத சொல்லக்கூடாது, இதுதான் கண்டிஷன் அப்படி சொல்லுவாங்க. இப்படி ஒரு படம் போட்டு ஒரு 1/4 மணி நேரத்திலே இப்படி ஒரு விஷயம் இருக்குனாக்கா அது எவ்வளோ சுவாரஸ்யங்கள் தரும் பாருங்களேன். இதற்கு பிறகு அவர் ஊருக்கு போகிறோமே, உத்தமபாளையம் தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையத்துக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துக்கு போகிறோமேன்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் என்ன, கோட் என்ன, ஷூ என்ன, காசு என்ன, விஸ்கி என்ன, பிராந்தி என்ன எல்லாத்தையும் போட்டு பெரிய புட்டியை தூக்கிட்டு இருப்பாரு. இல்லை என்ன பண்ணுற அப்படின்வாரு. ஊருக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கப்பா அப்படின்வாரு. ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் வச்சுட்டு இந்தா அப்படின்னு ஒரு மஞ்சள் பையன் ஒன்று கொடுப்பார். இதில் உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, 100 ரூபா தரேன், போகிறதுக்கு உண்டான செலவு, அதுக்கப்புறம் இன்னும் சம்பாதிச்சு செலவு பண்ணிக்க அப்படின்னு. இந்த பையன் வச்சுக்கிட்டா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போய், அம்மா இங்கே கங்காதரங்கிறவர் யாருங்க, யார் அவன், எங்கே இருக்கான்
அப்படி இப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்ப்பாங்க. இந்த மிலிட்ரி மேன் கங்காதரன் நான் கேட்குறீங்க? ஆமாங்க, அவனை தான் கேட்குறேன், எங்கே இருக்கான் அவன்? அப்படி இப்படின்னு மரியாதை இல்லாமல்லாம் பேசுவார். அங்கே இவர் செந்தாமரை அவர் தான் மிலிட்ரி மேன், ஓல்டு ரிட்டையர்டு மிலிட்ரி மேன். அவர் தான் விஎஸ் ராவனுடைய நண்பர். செந்தாமரை நடிப்பு பிரமாதமாக இருக்கும். செந்தாமரை சட்டையை கொத்து பிடிச்சி, உங்களுக்கு யார் வேணும்? அந்த கங்காதரன் தான் வேணும், மிலிட்ரிக்காரன் அவன் தான் வேணும். ஆமாம், அவன் அவர் வீடு அதுதான் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் எப்படி டைப் அவன்? அப்படி இப்படிலாம் கேட்பாரு. வீட்டில் இருக்காளா? வீட்டில் இல்லைங்க, அவர் வெளியில் தான் இருக்காரு. அப்படியா? எப்போ வருவான்? தெரிலங்க, இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்காருதே கங்காதரன் தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது சார் 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 அப்படி இப்படின்னு சொல்ல, இதற்கு பிறகு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர செந்தாமரைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், சுலக்ஷனா, விமல், மாஸ்டர் விமல்னு ஒரு பையன், அவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து டாய்லெட் எங்கே இருக்குதுன்னு கேட்குறதுலேருந்து, இவருக்கான ரூம் வச்சுருக்கிற இடத்துலேருந்து, அப்போ அந்த இடத்துல தங்குவார் அவர். அந்த மாடெல்லாம் இது வரைக்கும் இருந்துச்சு, இப்போ நீ தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தங்குவார். அதற்கு பிறகு அந்த ஊரில் சின்ன சின்ன விஷயங்கள், விவசாயம் அதையெல்லாம் கற்றுக்கிட்டு, களினா என்னென்னு தெரியாது. அவர் இட்லி தோசை சாப்பிடும். களியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு பெரிய பணக்காரர் இருப்பார். இப்படி கிராமம்னு ஒன்று இருந்தால் பணக்காரங்கன்னு ஒன்று இருக்கிறது இயல்பு தான். அதுலேயும் பணக்காரங்கன்னு ஒன்று இருந்தால் அந்த படத்தில் அந்த அந்த வீட்டில் இருக்கிற ஆண், அப்படி ஆண் இருந்தாக்க ஆண் சர்வாதிகாரத்தோட அலட்சியத்தோட நடந்துக்குவான். பொண்ணு இருந்தால் பொண்ணு சர்வாதிகாரத்தோட அலட்சிய போக்கோட நடந்துக்குவான். கிட்டத்தட்ட சின்ன தம்பி படத்தில் அந்த குஷ்புவை பார்த்தாலே மொட்டை அடிச்சுக்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த படத்தில் தன்னை தன்னை மீறி எந்த காரும் போயிடக்கூடாது, உடனே காரை விலைக்கு வாங்கி வச்சுருவோம். வேன் போகக்கூடாது, வேனை வாங்கி வச்சுருவோம். இது மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் போதா குறைக்கும் மொட்டை அடித்து அவங்கள அங்கேயே வேலைக்கும் வச்சுக்குவாங்க. இது மாதிரி மொட்டை தலையோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யார் அந்த ஹீரோயின் அப்படின்னா மாதவி. அவங்க தான் படத்துக்கு ஹீரோயின். அந்த மாதவியோட அப்பா தான் வினி சக்கரவர்த்தி. அந்த வினி சக்கரவர்த்திக்கு மேனேஜர் தான் ஜனகராஜ். வினி சக்கரவர்த்தியோட பார்ட்னர் தான் நடிகர் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்தோட தம்பி தான் நெல்கள் ரவி. ஆக ஸ்ரீகாந்தோட தம்பி நெல்கள் ரவிக்கும் மாதவிக்கும் எப்படியாவது கல்யாணம் வச்சு மொத்த சொத்தையும் நமக்குள்ளாரே வந்துடணும் அப்படின்னு ஸ்ரீகாந்தும் நெல்கள் ரவியும் ஒரு பக்கம் திட்டம் போடுவாங்க. வினி சக்கரவர்த்தி ரொம்ப அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால வழக்கம் போல் எல்லா செல்லமும் கொடுக்க அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அது மாதிரிலாம் செஞ்சுருவாங்க. யானைக்கிட்ட போய் ஆசீர்வாதம் ரஜினிலாம் வாங்கிட்டு இருக்கிற சமயத்தில், ரஜினி யானையை பார்த்து பயந்துட்டு இருக்கிற சமயத்தில் மாதவி சிரிப்பாங்க. மாதவி பணத்தை கொடுத்து யானைகிட்ட ஆசீர்வாதம் கேட்க வரும்போது பணத்தை அந்த யானை அப்படியே தூக்கி போட்டுரும். எல்லாரும் இப்போ ரஜினி எல்லாரும் சிரிப்பாங்க. இப்போ உடனே அடுத்த சீன் பார்த்தாக்கா எண்ணத்தை கண்ணையை தான் அவர் யானை பாகனாக இருப்பார். அந்த யானையையும் யானை பாகனையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு, உன்ட்ட இந்த யானைக்கு காசு தான் வச்சுக்க, இனிமேல் இந்த யானை இங்கே தான் இருக்கணும், யானைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு போடணும், யானைக்கு சோளப்பொரின்ற மாதிரி ஒரு வேளை மட்டும் கொடுத்தா யானை என்ன வருது, அதுக்கப்புறம் இந்த யானை பாகனுக்கும் ஒரு வேளை தான் சாப்பாடு, எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லி அடிமைப்படுத்தி வச்சுக்குவோம். இதே சமயத்தில் இவளை பற்றின விஷயம் எல்லாம், மாதவியை பற்றின விஷயம் எல்லாம் சுலக்ஷனா மூலமாக அவருக்கு தெரிய வரும். இப்படி ஒரு சண்டிராணி மாதிரி இருக்காளே அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் கிட்டத்தட்ட ரஜினிக்கும் மாதவிக்குமான மோதலே ஒன்று உருவாக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட மோதல் ஒவ்வொரு தருணத்தில் மோதலாக வெடிக்க, சண்டையாக மாற, அந்த அடியாட்களெல்லாம் வந்து ரஜினிகிட்ட அடியை வாங்கிட்டு போக, இப்படியே நடந்துட்டுருக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் என்னை யார் நான் நினச்சேனாக்க உன் வீட்டுக்கே வந்து நான் உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார். வீட்டுக்கு ஏகப்பட்ட காவல் போட்டிருப்பாங்க. அந்த காவலை எல்லாத்தையும் மீறி குதிரையில் போய் நேராக ரஜினி மாதவியோட பெட்ரூம்க்கே போய் மாதவியை கண்ணாபண்ணான்னு முத்தம் கொடுத்து அங்கேருந்து கிளம்பி வருவார். இந்த விஷயம் தெரிஞ்சு சாட்டையை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி அடிக்கிறதுக்கு வந்தாக்க அந்த வீட்டு வாசலில் செந்தாமரையை, ரஜினியோட அப்பாவோட நண்பர், அவர் வீட்டில் தானே அடைக்கலமாக இருக்கார், அவங்க வீட்டிலையே வாசல்லையே ரஜினியை கட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இப்படிலாம் முத்தம் கொடுத்ததுனால ரஜினிக்கும் ஒரு உணர்வு மேலெழும்பும், மாதவிக்கும் ஒரு உணர்வு மேலெழும்பும். அப்புறம் என்ன, சண்டைக்கு அப்புறம் காதல்ங்கிறது தான் தமிழ் சினிமாவில் எழுதப்படாத இலக்கணமாச்சே. அதுக்கப்புறம் மாதவிக்கு ரஜினி மேலே காதல் வரும், ரஜினிக்கும் மாதவி மேலே காதல் வரும். மரத்தில் பேரெல்லாம் எழுதுவோம்ல அந்த காலத்தில், அது மாதிரி சுமதி, அந்த மாதவி பேர் சுமதி, மாதவியை பேரை வச்சு சுமதி அப்படின்ட்டுலாம் ரஜினி எழுதுவார். அந்த அளவுக்கு காதல் வரும். காதலின் தீபம் ஒன்றுலாம் பாட்டு வருதே இதில் தான். இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பையன் அந்த மாதிரிலாம் செய்கிறான்
அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இது மாதிரிலாம் செய்யக்கூடாது, அப்படின்னா நான் உன்னை துரத்திடுவேன், இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னோடனே, ஐயோ நான் வந்து 1 வருஷத்துக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, அதனால் என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன், இனிமேல் அதை பொண்ணை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 மாதம் தானே எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு இருக்கணும். ஆமாம் நீ யார், உங்கள் அப்பா அம்மா யார், எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லணுன்னாக்கா உங்கள் அப்பா அம்மா யார், எங்கே இருக்க, என்ன, அதெல்லாம் டீட்டெயில் வேணும்ல அப்படின்னா, நான் கொஞ்சம் ஒரே 1 மாதம் பொறுத்துக்க, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னன்னு, நீ ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லடா, ஆனால் உங்கள் அப்பா யாருங்களாம் தெரியும், எங்கள் அப்பா கேட்பாரு, கொஞ்சம் பொறுமையாரு, 1 மாதம் இருக்கணும். ஏன்னா அந்த 1 வருஷ காலக்கெடு முடிகிற வரைக்கும் அப்பா யாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால ரஜினி அப்படி இருப்பார். இந்த சமயத்தில் சுலக்ஷனாவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவர் யாருன்னு பார்த்தா நம்ம சத்யராஜ். அப்போ தான் அவர் என்ட்ரி ஆவார் படத்தில். அப்போ சும்மா 4 சீன் தான் அந்த படத்துலலாம் வருவார். அதுக்கப்புறம் உங்கள் சத்யராஜ்ன்ற அளவுக்கு அதகலம் பண்ணி ஜெயிச்சதெல்லாம் பெரிய கதை.